Dhoni has got the most unique wicket keeping skill in the world. எந்த விக்கெட் கீப்பருக்கும் இல்லாத ஒரு ஸ்கில் தோனி இருக்கு. அதனால அது ஒரு பேஸ் ஆகுது. அவர் அது பேஸா இருக்கிறதுனால அதை வைத்து அவர் வெற்றி நோக்கி போறார். என்ன பேஸ்? எத்தனை பேர் தோனியினுடைய விக்கெட் கீப்பிங்க பாப்பீங்கன்னு தெரியல. நார்மலா இது ஸ்டெம்ப். ஒரு விக்கெட் கீப்பர் எங்க நிப்பாங்கன்னா இங்க நிப்பாங்க, ஸ்டெம்புக்கு பின்னாடி. சோ பால் வரும் பொழுது நீங்க பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவீங்க. இது நார்மல் விக்கெட் கீப்பர். உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அயன் ஹீலி, ஆடம் கில்கிறிஸ்ட், நம்மகிட்ட சையத் கிர்மானி எல்லாரும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க. கிரேட் கீப்பர்ஸ். பாலை ரிசீவ் பண்ணி போவாங்க. ஆனா தோனியினுடைய கை எங்க இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? பின்னாடி இருக்காது கை. தோனியினுடைய கை இங்க இருக்கும். தோனி பின்னாடி நிக்கிறதுக்கு பதிலா ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைடுல அவருடைய கை இருக்கு. தோனியினுடைய வேலை என்னன்னா பாலை கலெக்ட் பண்ணுவாரு, இப்படி போவார். மிச்ச விக்கெட் கீப்பர் இப்படி போவார். சோ தோனி அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் எப்பவுமே சேவ் பண்ணுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. சோ தோனி இங்கிருந்து போக மாட்டார், இங்கிருந்து வருவார். உலகத்துக்கே முதலா ஒரு விக்கெட் கீப்பிங்ல ஒரு டெக்னிக்கை மாத்துறாரு. ஏன்? ஃபியர்லெஸ் அண்ட் போல்ட். பின்னாடி இருந்தீங்கன்னா பால் மிஸ் ஆகாது, தைரியமா பின்னாடி நிக்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் எவ்வளவு பின்னாடி நிக்கிறீங்களோ பால மிஸ் பண்ண மாட்டீங்க, பால் அழகா பிடிப்பீங்க. ஆனா பால மிஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தைரியம் வராது. அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னாடி நிற்பீங்க. சோ தோனியினுடைய யூனிக் விக்கெட் கீப்பிங் ஸ்கில், அவருடைய கை வழக்கமாக பின்னாடி இருப்பதை விட முன்னாடி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்றாரு. அந்த எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்றதுனால ஸ்டம்பிங் போறாரு. ஐபிஎல்ல பாத்திருப்பீங்க தோனி ரெக்கார்ட் ஸ்பீட்ல ஸ்டம்ப் எப்படி அடிக்கிறாருங்க, கை முன்னாடி. சோ லீடர்னுடைய அடிப்படை தன்மை என்பது ரிஸ்க் எடுப்பது ஒரு லீடர்னுடைய அடிப்படை தன்மை. ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி.